Hello guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல அழகா கியூட்டா ரொம்ப சின்னதா ஒரு சிம்பிளான ஒரு DIY தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஹோல்டர் தான். சோ இத வந்து எப்படி மேக் பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேண்டில் ஹோல்டர் செய்யறதுக்கு நான் வந்து அழகா குட்டியா ஒரு பானை வந்து எடுத்திருக்கேன். ஒரு விஷயம் உங்களுக்குலாம் சொல்லவா, சொன்னா சீப்பா தான் இருக்கும், பட் அதான் உண்மை. இது வந்து என்ன பானைன்னு பாத்தீங்கன்னா குல்ஃபிக்கு வரும் இல்லையா, சோ அந்த பானை தான். குல்ஃபி சாப்பிட்டுட்டு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். சோ அதை வச்சு ஒரு சின்னதா ஒரு DIY பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒயிட் கலர்ல அக்ரிலிக் பெயிண்ட் தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அது காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் பண்ணிருக்கேன். ப்ளூ கலர் வந்து டபுள் கோட்டிங்கா கொடுத்திருக்கேன். அப்பதான் கொஞ்சம் டார்க்கா கிடைச்சு. சோ அதனாலதான் டபுள் கோட்டிங் கொடுத்து நல்லா காய வச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு வார்னிஷ் பண்ணணும் இல்லையா, பெயிண்ட் உரியாம இருக்கிறதுக்கு. அதுக்கு வீட்லயே சிம்பிளா ஒரு வார்னிஷ் தான் ரெடி பண்ணிருக்கேன். அதுக்கு வந்து கம் ஃபெவிகால் வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பார்ட் ஃபுல்லா வந்து நான் அடிச்சு விட்டுட்டேன். அப்படி செய்யும் போது வந்து பெயிண்ட் உரியாம நல்லா ஷைனிங்கா வார்னிஷ் மாதிரி கிடைக்கும். சோ அதுக்காக தான் இது வந்து ஹோம்மேட் வார்னிஷ் தான். சோ இது நானுமே ஒரு ரீல்ஸ்ல பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அடுத்ததா வந்து நல்லா காய்ஞ்சி அது எல்லாமே நல்லா காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மீசோல வந்து இந்த ஸ்டோன் வந்து வாங்கிடுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். சோ அந்த ஸ்டோன்ஸ் தான். இதை வந்து ஃபுல்லா வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஃபிளவர் மாதிரி கிடைக்குமேன்னு சொல்லிட்டு இந்த ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு நான் வந்து ஃபிளவர் மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பாக்குறதுக்கு ஃபிளவர் மாதிரி தான் இருந்துச்சு, பார்க்கவும் கியூட்டா இருந்துச்சு. சோ அதனால அதையவே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கேப் விட்டு அங்கங்க நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்ததான் வந்து கொஞ்சமா ஒயிட் பெயிண்ட் எடுத்து அங்கங்க பார்டர் மாதிரி கொடுத்து விட்டுட்டு இருக்கேன். பாக்குறதுக்கு கொஞ்சம் வந்து எடுத்து காமிக்கும் இல்லையா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம், அதுக்காக வந்து கொஞ்சமா பார்டர் மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கிரீன் கலர் பெயிண்ட் எடுத்து ஒரு செடி மாதிரி எஃபெக்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து குட்டியா வரைஞ்சி விட்டுட்டு இருக்கேன். நான் வந்து பெயிண்டர் எல்லாம் கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கைக்கு வந்ததெல்லாம் கொஞ்சம் அங்கங்க வரைஞ்சி விட்டுட்டு இருக்கிறேன். நீங்க வந்து ஸ்டோன் வச்சு ஃபுல்லா கவர் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல பெயிண்ட்லயே பண்றதா இருந்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் அங்கங்க ரெட் கலர்லயும் வந்து ஃபிளவர் மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு அதையுமே பெயிண்ட் பண்ணிட்டு நடுவில் ஒரு பெரிய ஸ்டோனுமே வச்சுட்டேன். கீழே வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு பிளைனா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ எல்லோ கலர் பெயிண்ட்ல வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா அங்கங்க டாட் மாதிரி வச்சு விட்டுட்டேன். பாக்குறதுக்கு குட்டி ஃபிளவர் மாதிரி தெரியும் அப்படின்றக்காக மேலேயுமே வந்து அவுட்லைனுக்கு ஒயிட் கலர்ல வந்து கொடுத்து பெயிண்ட் பண்ணிட்டேன். சோ அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து பாட்டோட எட்ஜ்ல வந்து குட்டி குட்டியா ஒரு ஸ்டோன் மாடல் வந்து வச்சு விட்டுட்டேன். சோ பார்டர் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. சோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளா மேக் பண்ணிருக்கேன். அவங்கவுங்க விருப்பம் தான். நீங்க வந்து ஸ்டோன்லயே ஃபுல்லா வந்து மேக் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பெயிண்ட் பண்றதா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளைனா இருந்த மாதிரி இருந்துச்சு. சோ அந்த இடத்துல வந்து இந்த பிளவுஸ்க்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா பார்டர், சோ அந்த இது வீட்டுல இருந்தது, அதையுமே எடுத்து அங்க சின்னதா ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. சோ அவ்வளவுதான் கைஸ், குட்டியா கியூட்டான நம்மளுடைய கேண்டில் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ அது எல்லாத்தையும் ஃபுல்லா நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம கேண்டில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேண்டில் ஹோல்டர்ல எல்லாம் வந்து குட்டி குட்டியா வச்சிருப்போம் இல்லையா கேண்டில்ஸ், அது வந்து கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறம் மீதி வேஸ்டா தான் போகும். சோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா வந்து ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணோன்னு இப்படி மெல்ட் ஆயிடும். சோ கொஞ்சம் கலரா பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து குட்டீஸ்களோட கிரையான்ஸ் இருந்துச்சு. சோ அதை எடுத்து ஒரு ரெட் கலர் கிரையான்ஸ் வந்து நான் எடுத்து போட்டு அதையும் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். சோ வந்து கலரா கேண்டில்ஸ் கிடைச்சிருச்சு. அது கூடவே கொஞ்சமா வந்து அரோமாக்காக நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அத்தர் பாட்டில் ஆட்டையை போட்டு கொஞ்சமா அதுல வந்து சேர்த்துட்டேன். சோ வந்து கேண்டில் எரியும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதுல வந்து பெரிய கேண்டிலோடைய திரி இருக்கும் இல்லையா, அதையவே வந்து உள்ள போட்டுட்டு அதுல வந்து அந்த உருக்குன கேண்டில வந்து ஃபுல்லா ஊத்தி வச்சிட்டேன். சோ அந்த மெழுகு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம்னா சூப்பரான கேண்டில் ஹோல்டர் வீட்லயே ரெடி. சோ வந்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு இல்லையா. எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வச்சு பாத்துக்கிட்டே இருந்தேன். சரி நானே ரெடி பண்ணது என் கையால அப்படின்னு சொல்லிட்டு அழகா இருந்துச்சுல கியூட்டா. அதை வந்து டிவிக்கு கீழே வந்து நான் ஸ்டாண்ட்ல வந்து வச்சுட்டேன். சரி பார்க்கும்போது நம்ம டெய்லி நம்ம பாத்துக்கிட்டே இருக்கலாம் நம்ம ரெடி பண்ணது அப்படி. இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான், இதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகணுமான்னு நினைப்பீங்க. ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப இது பிடிச்சிருந்துச்சு. சோ அதனால ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். அழகா எரியுதுல. சோ அவ்வளவுதான் கைஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நிறைய லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.